மீசா டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய இந்த காணொளியில ஒரு சட்டத்தரணி, மனித உரிமைகள் செயற்பாட்டாளர், மனித உரிமை எங்க மீறப்படுமோ அங்க ஓங்குகின்ற ஒரு குரல், இந்த அரசியல் கலாச்சாரம் மாறணும் அப்படின்னு சொல்லி அரசியலுக்குள்ள நுழைஞ்ச அந்த கணப்பொழுதுல மிக மோசமாக சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம். யார் இவரு, எப்படி சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டாரு, இதுக்கு பின்னால இருந்த முக்கியமான அரசியல் புள்ளிகள் யாரு அப்படின்ற பல்வேறு விஷயங்கள் இப்போது வெளியில் வர ஆரம்பிச்சிருக்குது. இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க. இது சம்பந்தமாக நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த ஒரு விஷயத்த கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க. சட்டத்தரணி விஜயதாச லியனகே தங்கள பிரதேசத்தை பூர்வீகமாக கொண்டவர். இவர் மனித உரிமைகள் எங்க மீறப்படுமோ அந்த காலகட்டங்கள்ல அங்க பணம் பெறாமலே மக்களுக்கான சேவையை செய்ய ஆரம்பிச்சாரு. ஒரு அரசியல் பிரவேசம் வேண்டும், இந்த அரசியல் கலாச்சாரம் முடியும் அப்படின்னு ஒரு விஷயத்த தொடங்கின ஒரு சில வருடங்களே இந்த ஒரு மனிதர் படுகொலை செய்யப்படுகிற அந்த சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. அந்த கதை எப்படி தொடங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1988 ஆண்டு செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி கொழும்பு தேசிய வைத்தியசாலையில இரவு 11 மணி அளவுல இவரை அதிதீவிர சிகிச்சை பிரிவுல அட்மிட் பண்றாங்க. அதே இரவு 12:55 மணி அளவுல அவர் மரணிக்கிறதாக அந்த நிகழ்வு நடந்து முடியுது. உடனடியாக இவருடைய பிரேத பரிசோதனையை மேற்கொண்ட வைத்தியர் டாக்டர் அல்விஸ் அவருடைய அறிக்கையை சமர்ப்பிச்சாரு. மிக பயங்கரமான அதிர்ச்சிகரமான விஷயங்களாக அன்று மட்டும் இல்ல இன்றும் பார்க்கப்படுது. அந்த அறிக்கை என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த உடல்ல மொத்தமாக 120 பயங்கரமான காயங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்குது. அவை அனைத்தும் கூறில்லாத ஆயுதங்களால தொடர்ச்சியாக அடிச்சதனால அந்த காயங்கள் ஏற்பட்டிருப்பதாகவும், உட்கார வச்சு உயரத்திலிருந்து பாய்ந்து தோல் புஜம் உடைந்திருப்பதாகவும், அதனுடைய பாதனைகளுடைய அடையாளங்கள் இருப்பதாகவும், அதே போல எலும்புகள் எல்லாம் சிதைந்து உடைந்து இருப்பதாகவும், இதன் ஊடாக ஏற்பட்ட காயத்தின் காரணமாக இரத்த கசிவுகள் ஏற்பட்டுத்தான் இந்த மரணம் சம்பவித்ததாக சொல்லப்படுது. இதெல்லாம் சொல்லும்போது நாஜிகளுடைய வதை முகாம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்திருக்கும். நாஜிகளுடைய வதை முகாமை விட ஒரு மோசமான ஒரு வதை முகாம் அன்றைய காலகட்டத்துல பட்டலந்த என்ற ஒரு வதை முகாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னைக்கு அது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறியதுனால இந்த விஜயதாச லியனகே அவருடைய மரணம் குறித்த சர்ச்சைகளும் இப்ப வெளியில் வர ஆரம்பிச்சிருக்குது. இப்படி கொடூரமான விஷயங்கள் அந்த வதை முகாமில் நடந்தது மட்டுமில்ல, கண்ணை கூட பிடுங்கி கையில கொடுத்ததாக சொல்லப்படுது. இந்த வதை முகாமுக்கு இவர் எப்படி கொண்டு போகப்பட்டாரு? 1988 ஆண்டு ஆகஸ்ட் 25ஆம் தேதி விஜயதாச லியனகே கடத்தப்பட்டதாக ஒரு செய்தி பரவலாக கதைக்கப்படுது. உடனடியாக இவரோடு இருந்த லோயஸ் டீம் என்ன பண்றாங்கன்னா, பல்வேறு இடங்கள்ல பல்வேறு நபர்களை தொடர்பு கொண்டு இவர் பற்றிய தகவல்களை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல தங்கள போலீஸ் நிலையத்தினுடைய பொறுப்பு அதிகாரிக்கு போன் போட்டு கேட்கிறாங்க, விஜயதாச லியனகே காணோம், இவரை பத்தி தகவல் தெரியுமா என்று கேட்ட நேரம் அவர் சொல்லியிருக்கிறாரு, எங்களுடைய கஸ்டடியில தான் அவர் இருக்கிறாரு அப்படின்னு ஒரு தகவலை சொன்னதோட ஓரளவு ஆறுதல் அடைஞ்சாங்க. இதுக்கு பிறகு பல்வேறு போராட்டங்கள் நடத்த ஆரம்பிச்சாங்க. இவர் எப்படி கடத்தப்பட்டாரு, எதுக்காக கடத்தப்பட்டாரு, பல்வேறு விஷயங்கள் அன்னைக்கு பேசு பொருளாக மாறியது. காரணம் என்னன்னா, மிகப்பெரிய ஒரு மக்கள் செல்வாக்க பெற்ற ஒரு மனிதராக அன்னைக்கு இந்த லோயர் இருந்ததுனால அது ஒரு பேசு பொருளாக மாற ஆரம்பித்தது. இந்த சந்தர்ப்பத்துல ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி ரணில் விக்ரமசிங்க அவங்க போலீஸ் மா அதிபருக்கு போன் பண்ணி ஒரு விஷயத்த சொல்றாரு. இந்த விஜயதாச லியனகே என்ற இந்த சந்தேக நபரை நீங்க கலனியில் இயங்கி வருகின்ற நாசகார ஒழிப்பு பிரிவினிடத்துல அவரை ஒப்படைப்பீங்க என்று நான் நம்புகிறேன், நான் அதை விரும்புகிறேன் அப்படின்னு ஒரு விஷயத்த அவரு சொல்லியிருந்தாரு. போலீஸ் அதிபர் என்ன பண்ணினார்னா, அதே தினம் அதே கணம் தங்கள போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு போன் பண்ணி இவரை உடனடியா கொழும்புக்கு அனுப்பும்படியும், அந்த தினத்திலே அவர் கொழும்புக்கு அனுப்பப்பட்டு இந்த பட்லந்த சித்திரவதை முகாமுக்கு பொறுப்புதாரியாக இருந்த போலீஸ் அத்தியட்சகர் டக்ளஸ் பீரிஸிடம் ஒப்படைக்கப்படுறாரு. இப்ப இந்த போலீஸ் பிரிவினர் இவங்களை கைப்பற்றி பட்லந்த வதை முகாம்ல வச்சு மிக பயங்கரமாக சித்திரவதை பண்ணிருக்கிறாங்க. கொடூரமா தாக்கி இருக்கிறாங்க. மேலிருந்து பாய்ந்து
தோல் புஜங்களை உடைச்சிருக்கிறாங்க. இப்படி உயிர் பிரியிற அளவுக்கு குற்றுயிராக மாறும் வரைக்கும் மிக மோசமான சித்திரவதைகளை அவருக்கு கொடுத்ததுனால, இதுக்கு பிறகு உயிர் வாழ மாட்டார் என்பதனாலவோ அல்லது சிகிச்சைக்கு பிறகு மீண்டும் கொண்டு வந்து தொடர்ச்சியாக சித்திரவதை செய்யலாம் என்பதனால என்னவோ அவங்க உடனடியாக அந்த மருத்துவமனையில அவரை சிகிச்சைக்காக அனுமதிக்கிறாங்க. சிகிச்சைக்காக அனுமதிச்சு ஒரு மணித்தியாலத்துக்குள்ள இந்த விஜயதாச லியனகே இவருடைய உயிர் பிரியுது. இந்த சம்பவம் குறித்து அன்றைய போலீஸ் மா அதிபர் பட்லாந்த ஜனாதிபதி ஆணைக்குழுல அவருடைய வாக்குமூலத்தை சொல்லி இருந்தாரு. போன் பண்ணி சொன்னது ரணில் விக்ரமசிங்க. இத்தனாம் தேதி அவர் கடத்தப்பட்டது, தங்கல போலீஸ் ஸ்டேஷன்ல அவர் இருந்தாரு. இவர வேண்டுதலுக்கு ஏற்பதான் நாங்க அவரை பாரம் எடுத்து இந்த பிரிவினிடத்துல ஒப்படைத்தோம் என்ற பல்வேறு விஷயங்களை அன்றைய தினம் போலீஸ் அதிபராக இருந்தவர் அவர வாக்குமூலத்தை அந்த ஆணைக்குள்ள பதிவு செஞ்சாங்க. உடனடியாக இந்த ஒரு விஷயம் பூதாகரம் ஆனதுனால உடனடியாக அன்றைய தினம் சில கைதுகள் நடந்தது. அதுதான் தங்கல்ல போலீஸ் நிலையத்துடைய பொறுப்பு அதிகாரி உட்பட 2 போலீஸ் உத்தியோகத்தர் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு மேல் நீதிமன்றத்தில் இதுக்கான வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதுக்கு பின்னால் என்ன ஆனது என்பது யாருக்கும் தெரியாது. இது இப்படி இருக்க அந்த ஆணைக்குழு ரணில் விக்ரமசிங்க அவங்களை இது சார்ந்த ஒரு வாக்குமூலத்துக்கு வர சொல்லியிருந்தாங்க. அவர்கிட்ட இது சம்பந்தமாக கேட்ட நேரம் அவர் சொன்ன பதில் என்னன்னா, இந்த ஒரு விஷயத்த இவர கைது எப்படி நடந்த, இவரை யாரு கொண்டு வந்தாங்க, எதுவுமே எனக்கு தெரியாது. இதையும் நான் சொல்லல, நான் போன் பண்ணி பேசவும் இல்லை. ஆனா போலீஸ் அதிபரை என்னட்டு கால் பண்ணி கேட்டாரு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தங்கள்லையிலிருந்து இவரை கொழும்புக்கு கொண்டு வர விஷயம் சம்பந்தமாக உங்களுக்கு இந்த ஆட்சேபணம் இல்லையே அப்படின்னு ஒரு விஷயத்த மட்டும்தான் கேட்டாங்களே தவிர, இவரை ஏன் கடத்தினாங்க, இவர் எப்படி முகாமுக்கு கொண்டு வரப்பட்டாங்க அப்படின்னு விஷயங்கள் சம்பந்தமான எதுவும் கதைக்கல. எனக்கு இந்த ஆட்சேபணம் இல்லை என்று நான் சொன்னேன் அப்படின்னு ஒரு விஷயத்த மட்டும்தான் அவரு அந்த இடத்துல பதிவு செஞ்சாரு. ஒரு போலீஸ் திணைக்களம் சார்ந்த ஒரு விஷயம், போலீசார் சார்ந்த ஒரு சட்ட பிரச்சனைன்னா யாரை கேட்கணும்? பாதுகாப்பு அமைச்சர் கேட்கணும். பாதுகாப்பு அமைச்சராக இருந்த ரணில் விக்ரமசிங்க கிடையாது. ரணில் விக்ரமசிங்க இருந்த அமைச்சு இளைஞர் விவகார அமைச்சு. அது மட்டுமல்ல, அதையும் தாண்டி அவர் தொழில்துறை சார்ந்த ஒரு அமைச்சராகவும் இருந்திருக்கிறாரு. தவிர இவருக்கும் பாதுகாப்பு அமைச்சுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. எனவே இது முட்டத்தலைக்கும் முட்டங்காலுக்கும் முடிச்சு போடுற மாதிரி இருந்ததுனால அந்த அறிக்கையில் அவங்க என்ன எழுதினாங்கடா, இந்த ஒரு விஷயத்த மறுதளிச்சு எழுதியிருந்தாங்க. இந்த ஒரு விஷயத்துக்கு பின்னால இருந்த முக்கியமான அரசியல் புள்ளி இவரை கடத்த சொன்னது, கடத்தினவரை கொழும்பு கொண்டு வர சொன்னது, பட்லந்த வதை முகாமுக்குள்ள கொண்டு சென்றது, வதையெல்லாம் செய்து எமலோகத்துக்கு அனுப்பி வச்ச எல்லா விஷயத்துக்களுக்கும் சூத்திரதாரியாக இருந்தவர். அந்த ஒரு கைதுக்கு பிற்பாடு அவர் பட்லந்தைக்கு வாரத்துக்கான ஒரு திருப்பு முனையாக இருந்த அந்த ஒரு போன் கால் யாருடையது அப்படின்னு பார்த்தா ரணில் விக்ரமசிங்க அப்படின்ற ஒரு ஆளுமை என்று சொல்வதா, அடாவடித்தனம் என்று சொல்வதா என்பது மக்கள் தீர்மானிக்க வேண்டிய ஒரு விஷயம். ரணில் விக்ரமசிங்கைக்கும் விஜயதாச லியனகேக்கும் என்னதான் பிரச்சனை அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கும். ரணில் விக்ரமசிங்கைக்கும் விஜயதாச லியனகேக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அப்படியாக இருந்தால் ஏன் இந்த இடத்துல இவர் இன்வால்வ் அப்படின்றதுக்கு ஒரு வரலாற்று கதை இருக்கு. 1981 மார்ச் காலப்பகுதியில அரசியல் கலாச்சாரம் மாறணும், வக்கீலா இருந்து சமூகத்துக்கு செஞ்ச சேவை போதும், மனித உரிமைகள் பற்றி பேசியது போதும், இதெல்லாம் தொடங்குற இடம் அரசியல்வாதிகளுடைய பண்பாடு என்று நினைச்சவரு அன்றைய காலகட்டத்துல அகுங்கல பீச்சில் மக்கள் வெள்ளம் கொண்ட ஒரு ஸ்டேஜில் அரசியல் பயணத்தை தொடங்க ஆரம்பிச்சாரு. மக்களுடைய மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு வளர ஆரம்பிச்சது. இவருடைய உற்ற நண்பர் ஒரு லோயர் பிரின்ஸ் குணசேகர அவங்களுக்கு ஒரு போன் கால் வருது. அந்த போன் கால் 1987 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வருது. அந்த போன் கால்ல சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா, விஜயதாச லியனக கடத்தப்பட்டாச்சு அப்படின்னு சொல்லி அவருக்கு நெருக்கமான ஒரு ஃப்ரெண்டு போன் பண்ணி சொன்னாரு. பதறி அடிச்சு தேடி பார்த்ததுல அன்றைய தினம் அவர் கடத்தப்படல. சுமார் 1 வருடம் கழிந்துதான் இந்த கடத்தல் நடந்து அது மரணத்தை தழுவுறவருக்கு ஒரு சித்திரவதையாக மாறி அவர் உலக விட்டு பிரிகிற சம்பவம் நடக்குது. இந்த கோல் யார் எடுத்த அப்படின்ற விஷயத்த சம்பந்தப்பட்ட அந்த லோயர் சொல்லும்போது சொல்றாரு, அந்த போன் கால் யாரிடமிருந்து வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா மஹிந்த ராஜபக்ஷ அவர்களிருந்து வந்தது என்று சொன்னாரு. அந்த காலகட்டத்துல மஹிந்த ராஜபக்ஷக்கு எதிராக யாரெல்லாம் அரசியல் செய்கிறார்களோ அல்லது எதிராக அரசியல் செய்வதாக மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் யாரை கண்டார்களோ அவர்களை
ரணில் விக்ரமசிங்கே வச்சு இந்த வதை முகாம்களுக்கு அனுப்பி எமலோகத்துக்கு அனுப்புகின்ற ஒரு படலம் இருந்ததாகவும் அவருடைய வாக்குமூலத்துல அவர் சொல்லியிருந்தாரு. ரணில் விக்ரமசிங்கே அவருக்காக செய்த ஒரு வேலை கிடையாது, அது மஹிந்த ராஜபக்ஷ என்ற ஒரு அரசியல்வாதிக்காக செய்யப்பட்ட ஒரு படுகொலையாகத்தான் இப்போது பேசப்படுவதாக தெரிய வருகிறது. கடந்த காலங்கள்ல ரணில் ராஜபக்ஷ ஒரு வார்த்தை பிரயோகம் பேசப்பட்டது. மக்கள் தெரிஞ்சு சொன்னாங்களா தெரியாமல் சொன்னாங்களா எமக்கு தெரியாது, ஆனா பொருத்தமான ஒரு வார்த்தை என்றுதான் இப்போது நமக்கு தெரியுது. என்னதான் இருந்தாலும் இப்போது பட்டல் அந்த ஆணைக்குழு என்னென்ன விஷயங்களை பரிந்துரை செய்ததோ அந்த ஒரு விஷயத்தை பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்கும்படி எல்லா பகுதிகளாலும் இந்த ஒரு விஷயம் அழுத்தம் கொடுக்கப்பட்டதுனால நிச்சயமாக என்பிபி ஆட்சி காலத்தில் நிச்சயமாக இதற்கு எதிரான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதுதான் மக்களுடைய அபிப்பிராயமாக இருப்பதாக காண முடிகிறது. எனவே ஜேவிபியினர் மட்டும் பாதிக்கப்படல, அப்பாவி மக்கள் சமூகத்துக்காக வாழ்ந்தவர்கள் இதில் பாதிக்கப்பட்டார்கள் என்பதற்கு இது மிகப்பெரிய ஒரு சான்றாக அமைகிறது. விஜயதாச லியனகேயோட யாரெல்லாம் சம்பந்தப்பட்டாங்களோ, இந்த படுகொலையோட யாரெல்லாம் சம்பந்தப்பட்டாங்களோ அவர்களுக்கு எதிராக அரசு கண்டிப்பாக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.